வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 244 காண்போமா? பிரிவு துயரின் கோபியர்களின் பாடல்கள். கோபியர்கள் கூறினர், ஜெயதி தே அதிகம் ஜன்மனா விரஜக ஸ்ரயத இந்திரா சஸ்வத் அத்ரகி தைத திருஷ்யதாம் திட்சு தாவகாஸ்துவயி திருதாசவஸ்துவாம் விசின்வதே. கோபியர்கள் கூறினர், அன்பான கிருஷ்ணரே, பிரஜத்தில் பிறந்ததினால் கோகுலம் மேலும் மேலும் பெருமை அடைகின்றது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் அங்கு வசிக்கின்றார். உன்னிடத்தில் உயிரை வைத்திருக்கும் நாங்கள் எல்லா திசைகளிலும் தேடுகின்றோம், உடனே வாருங்கள். சரத்காலத்தில் தடாகங்களில் மலர்ந்த தாமரைகளை தாங்கள் பார்க்காவிட்டால் வாடிவிடும். அதுபோல உமைக்கே உரியவர்களான நாங்கள் உம்மை காணாவிட்டால் வாடிவிடுவோம். எங்கள் உயிர் போய்விடும். உன்னை சரணடைந்தவர்களின் விருப்பங்களை உடனே நிறைவேற்றுகின்றவரே, உடனே வாருங்கள். ஓ கிருஷ்ணரே, காளிங்கனால் வந்த ஆபத்து, அகாசுரனால் வந்த ஆபத்து, இந்திரனால் ஏற்பட்ட ஆபத்து, காட்டு தீயால் வந்த ஆபத்து, இப்படியாக தொடர்ந்து பல ஆபத்துகளிலிருந்து எப்பொழுதும் எங்களை காப்பாற்றினீர்கள். இப்பொழுது உம்மால் வந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்ற உடனே வாருங்கள். ஓ நண்பரே, நீர் யசோதையின் மைந்தன் மட்டும் அல்ல, நீரே அனைத்து உள்ளங்களிலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றீர். பிரம்மதேவர் பிரார்த்தனைக்கிணங்க தர்மத்தை நிலைநிறுத்த எதுகுலத்தில் அவதரித்திருக்கிறீர். விஷ்ணுகுலத்தில் அவதரித்தவரே, உலகியல் பிறப்பு இறப்பு துன்பங்களில் இருந்து விடுதலை பெற உமது திருவடிகளில் சரணடைந்தவர்களுக்கெல்லாம் உமது திருக்கரங்களை அவரது தலையில் வைத்து பயப்பட வேண்டாம் என அபயம் அளித்து அவர்கள் விருப்பப்படி உம்மையே அளிக்கின்றீர். எங்கள் முன் தோன்றி மகாலட்சுமி திருக்கரங்களை பிடித்த உமது திருக்கரங்களை எங்களது தலையில் வைத்து அருள வேண்டும். கிருஷ்ணா, பிரஜ மக்களின் துன்பங்களை நீக்குபவரே, துயரங்களை எல்லாம் போக்கி ஆனந்தத்தை அளிக்கின்றவரே, உம்முடைய புன்னகை உமது பக்தர்களின் வீண் கர்வத்தை அழிக்கின்றது. உம்மை சரணடைந்த அடியார்களின் பாவத்தை போக்குகின்றது. உமக்கே உரியவர்களான எங்களுக்கு உமது செந்தாமரை திருமுகத்தை காட்டி அருள்வீராக. ஓ கிருஷ்ணா, பரமாத்மாவே, உமது திருவடிகள் உம்மை சரணடைந்தவர்களின் பாவங்களையெல்லாம் போக்கி பரமபதத்தை அளிக்கும். உமது திருவடிகள் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் சேவை செய்வதற்கு உறைவிடமாகவும் இருக்கின்றது. அச்சம் தரும் காளியநாகத்தின் தலைகளின் மீது ஒருமுறை நீர் திருவடியை வைத்திருக்கின்றீர். அத்தகைய அழகிய திருவடிகளை எங்களது மார்பகங்களில் மீது அருள் கூர்ந்து வைப்பீராக. அதனால் எங்கள் மனத்தில் உள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியங்கள் போன்ற ஆசைகள் ஒழியும். ஓ கிருஷ்ணா, தாமரை போன்ற திருக்கண்களை உடையவரே, உமது திருவாய்மொழியானது இனிமையானது. கற்றோர்களின் மனதை கவர்ந்து நிற்கும் உமது திருமுக அழகிலும் உமது அழகிய வார்த்தைகளாலும் எங்களை பார்த்த உமது பார்வையாலும் நாங்கள் எங்களை உமக்கு அர்ப்பணித்து விட்டோம். உமக்கே உரியவர்களாகிவிட்டோம். உமது திருவாய் அமுதத்தால் எங்களை உயிர் பெறச் செய்வீராக. உமது வார்த்தைகளின் அமிர்தமும் உமது செயல்களின் சரிதமும் இந்த ஜட உலகில் துன்புறுவோர்க்கு ஜீவனும் ஆன்மாவும் ஆகும். கற்றறிந்த முனிவர்களால் பரப்பப்படும் இச்சரிதங்கள் ஒருவனது பாவங்களின் பலன்களை நீக்குவதோடு அவற்றை கேட்பவர்களுக்கு சர்வ மங்களங்களும் அளிக்கின்றன. இத்தகைய சரிதங்கள் உலகமெங்கும் பரப்பப்படுகின்றன. அவை ஆன்மீக சக்தி உடையவையாக இருக்கின்றன. உன்னுடைய லீலைகளை பரப்புகின்றவர்கள் ஞானத்தில் வல்லவர்களாவார்கள். கிருஷ்ணா, உமது புன்னகை, இனிமையான காதல்மிகு பார்வைகள், உம்முடன் நாங்கள் அனுபவித்து மகிழ்ந்த நெருக்கமான லீலைகள் மற்றும் இரகசிய பேச்சுகள் இவை அனைத்தும் தியானிப்பதற்கு மங்களம் உடையன என்பதோடு அவை எமது உள்ளங்களையும் தொடுகின்றன. ஆனாலும் உம்மை நேரில் காண முடியவில்லை என்று ஏங்கி நிற்கிறோம். வருவீராக. ஓ கிருஷ்ணா, நீர் பசுக்களை மேய்க்க காடுகளுக்கு செல்லும் போது பாதையில் உள்ள முள், கல் போன்றவைகள் தாமரை போன்ற மென்மையான குளிர்ச்சியான மனமிக்க உமது திருவடிகளை வருத்தமடைய செய்யும் என்று நாங்கள் மிக்க வருத்தமடைகின்றோம். ஓ கிருஷ்ணா, மாலை பொழுதில் உமது புழுதி படிந்த சுருண்ட கேசங்கள் உமது திருமுகத்தில் தவழும்படி வருகின்றாய். அத்தகைய உமது திருமுகம் எங்களை மேலும் மேலும் ஈர்க்கின்றது. எங்கள் மனங்களில் காம இச்சையினை எழுப்புகின்றீர். பிரம்மதேவரால் வழிபடப்படும் உமது தாமரை திருவடிகள் அவற்றை அடிபணிந்து வணங்குவோர் அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றுகின்றன. அவை பூமியின் அணிகலன்களாகும்.
அவை பாவங்களை போக்கும், மங்களத்தை தரும். அத்தகைய திருவடிகளை எங்களது மார்பின் மீது வைத்து அருள்வீராக. உமது திருவாய் அமுதம் பட்ட புல்லாங்குழல் ஓசை கேட்பவர்களுக்கு உம்மை தவிர மற்றவர்களின் மீது ஆசையில்லாமல் செய்து விடுகிறது. நாங்களும் அப்படியே ஆகிவிட்டோம். புல்லாங்குழல் போன்று மாற வேண்டும். உமது இச்சைப்படி எங்களை இயக்க வேண்டும். கிருஷ்ணா, நீர் பகலில் வனத்திற்கு சென்ற பொழுது ஒரு நொடி எங்களுக்கு ஒரு யுகமாக மாறிவிட்டது. மாலையில் சுருண்ட புழுதி படிந்த கருங்கூந்தல் உமது திருமுகத்தில் தவழும்படி வருகின்றீர்கள். அதை பார்த்த நாங்கள் இமைகளை மூட வேண்டியது இருக்கிறதே என்று வருந்துகிறோம். சரணடைந்தவர்களை ஒரு பொழுதும் கைவிடாதவரே, நாங்கள் எங்களுடைய பெற்றோர், கணவர், பிள்ளைகள், உற்றார் உறவினர், சகோதரர் ஆகிய எல்லோரையும் விட்டுவிட்டு உம்மிடம் வந்திருக்கிறோம். உடனே வாருங்கள். ஓ கிருஷ்ணா, உம்முடைய மென்மையான தாமரை திருவடிகள் நோகக்கூடாது என்று எங்கள் திருமார்பில் தாங்கி வந்தோம். அந்த திருவடிகளை கொண்டு கல் முள் நிறைந்த காட்டில் அலைகின்றீர்கள். உம்முடைய இந்த திருவடிகள் என்ன பாடுபடுமோ என்று உம்மையே உயிராக கொண்ட நாங்கள் சொல்ல முடியாத வருத்தத்தை அடைகின்றோம். கோபியர்களால் பாடப்பட்ட இந்த கோபிகா கீதமானது 19 பாடல்களை கொண்டதாகும். இதனை படிப்பதால் காமம், குரோதம், மோகம் இவை அனைத்தும் நீங்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைந்து கோபியர்களைப் போல பகவானிடம் அன்பு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர் முன் தோன்றுதல். ஸ்ரீ சுகர் கூறினார், பரீட்சித்து மகாராஜனே, கோபியர்கள் இவ்வாறு பாடிக்கொண்டும் மனம் கவரும் வழிகளில் தங்கள் மனதில் உள்ளவற்றை பேசிக்கொண்டும் கூக்குரலிட்டு அழத் தொடங்கினர். பகவான் கிருஷ்ணரை காண வேண்டும் என்று அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். இதற்கு மேல் கோபியர்களை தவிக்க விடக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகை பூத்த செந்தாமரை மலர் முகத்துடன் மஞ்சள் வண்ண பட்டு பீதாம்பரமும் மலர் மாலையும் அணிந்தவராக சாதாரண மனிதர்களின் மனங்களை மோகம் கொள்ளச் செய்யும் மன்மதனின் மனதினேயே மோகமுறச் செய்யக்கூடியவராக கோபியர்களின் முன்னே தோன்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரில் கண்டதும் மீண்டும் உயிர் பெற்றது போல் மிகுந்த பிரியத்தால் மலர்ந்த முகத்தோடு பார்த்து பரவச பூரிப்பு அடைந்தனர். அனைவரும் எழுந்து நின்றனர். ஒரு கோபி மிகுந்த மகிழ்ச்சியுடன் குவித்த தனது இரு கரங்களுக்கிடையே கிருஷ்ணரின் திருக்கரத்தினை பற்றி கொண்டாள். மற்றொருத்தி சந்தனம் பூசி அவரது திருக்கரத்தினை எடுத்து தனது தோள்களின் மேல் வைத்து கொண்டாள். மற்றொரு கோபிகை மிக்க மரியாதையுடன் அவர் தரித்த தாம்பூலத்தின் மிச்சத்தை தனது இரு கரங்களிலும் ஏந்தி கொண்டாள். ஒரு கோபிகை ஆசையினால் கீழே படுத்துக்கொண்டு கிருஷ்ணரது திருவடியை எடுத்து தனது மார்பகங்களின் மீது வைத்து கொண்டாள். ஒரு கோபிகை ஓரக்கண்ணால் கிருஷ்ணரையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு கோபிகை தாமரை போன்ற மலர்ந்த இரு கண்களாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு போதும் என்ற திருப்தியே ஏற்படவில்லை. ஒரு கோபிகை கண்களை மூடிக்கொண்டு தனது மனதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எழுந்தருளச் செய்து இருகத் தழுவி மெய்சிலிர்த்து பேரானந்தத்தில் திளைத்திருந்தாள். மேலே குறிப்பிட்ட இந்த 8 கோபியர்களும் தலைசிறந்த கோபியர்கள் ஆவார்கள். இவர்கள் பெயர்கள் சந்திரா, வலி, சியாமளா, சைபியா, பத்மா, ஸ்ரீராதா, லலிதா, விஷாகா என்று குறிப்பிடப்படுகின்றது. ஸ்ரீ வைஷ்ணவ தோஷணி என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரில் கண்டதும் கோபியர் அனைவருக்கும் அவர்களது பிரிவு துயர் பறந்துவிட்டது. பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களை அழைத்து கொண்டு காளிந்தி நதியின் கரைக்கு சென்றார். வெண்மையான மென்மையான அந்த யமுனை மணல் திட்டு அவர்களுக்கென்று அமைந்தது போல் அழகாக காட்சியளித்தது. தும்பிகளை மயக்கும் மலர்ந்த மல்லிகை மற்றும் மந்தார மலர்களின் நறுமணத்தை சுமந்து கொண்டு தென்றல் காற்று வீசிக்கொண்டிருந்தது. சரத்கால சந்திரனின் ஒளிக்கதிர்கள் இரவின் இருளை போக்கிக் கொண்டிருந்தன. வேதத்தில் கர்மகாண்டத்தில் கூறிய உபாசனைகளால் உலகியல் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறலாம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய முடியாது. வேதத்தில் ஞானகாண்டத்தில் கூறியபடி பகவானை சரணடைந்தவர்கள் சர்வ பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று பரமபதத்தை அடைந்து நிலையான சாந்தியை அடைந்தவர்கள் போல கோபிகைகள் இருந்தார்கள். அதாவது மகிழ்ச்சியின் எல்லையை அடைந்தார்கள். யோக சித்திகளின் தலைவர்களான சித்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தங்கள் இதயங்களில் சிம்மாசனம் அமைத்துள்ளனர். ஆனால் அவரோ கோபியர்களின் கூட்டத்தில் அமர்ந்து கொண்டு உலகங்களிலும் உள்ள அழகிற்கும் செல்வங்களுக்கும் உறைவிடமாக திகழும் அவரது உன்னத உடல். கோபியர்கள் அவரை வழிபட்ட பொழுது கோபிகைகளுக்கு நடுவே அவர் இருப்பது பரமபதத்தில் நித்திய சூரிகளோடு ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளியிருப்பது போல் இருந்தது.
கோபிகைகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் அவரது திருக்கைகளையும் திருவடிகளையும் பிடித்து கொண்டும் இன்பத்தின் எல்லையை அடைந்தார்கள். கிருஷ்ணா, உலகில் சிலர் நாம் அன்புடன் பழகினால் அவர்களும் அன்புடன் பழகுகிறார்கள். சிலர் நாம் அன்புடன் பழகினாலும் அவர்கள் அன்புடன் பழகுவதில்லை. இவைகளில் எது சிறப்பு என்று கூறுங்கள் என கோபிகைகள் கேட்டார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், உலகில் சுயநலம் கருதியே பழகுகின்றவர்கள் அதிகமாக உள்ளார்கள். அது தர்மம் அல்ல, அதில் சுயநலம்தான் உள்ளது. சிலர் தன்னிடம் பழகாதவர்களிடமும் அன்பு காட்டுகிறார்கள். இது தாய் தந்தையரின் பாசம் போன்றது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடம் பிரதி உபகாரம் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு நன்மையே செய்வார்கள். அந்த அன்பு எதிர்பார்ப்பு இல்லாதது, மிகவும் உயர்ந்ததாகும். நாம் அன்புடன் பழகினாலும் சிலர் நம்மிடம் அன்புடன் பழக மாட்டார்கள். அவர்களை 2 வகையாக பிரிக்கலாம். பற்றற்றவர்களாக இருப்பார்கள் அல்லது தீயவர்களாக இருப்பார்கள். இத்தகைய மனிதர்கள் தங்களை நேசிப்பவர்களை கூட நேசிப்பதில்லை. ஓ கோபியர்களே, என்னை பக்தியுடன் வழிபடும் உயிர்கள் மீது கூட நான் உடனே பதிலுக்கு அன்பு செலுத்துவது இல்லை. காரணம், அவர்களின் அன்பு கலந்த பக்தியை மேலும் தீவிரப்படுத்துவதற்கே நான் விரும்புகிறேன். வறியவன் செல்வத்தை பெற்று அந்த செல்வத்தை உடனே இழந்தால் அதை நினைத்து கொண்டே இருப்பான். வேறு சிந்தனை அவனுக்கு இருக்காது. அதுபோல உங்களுக்கு இன்னும் என்னிடத்தில் உள்ள பற்றை மிகுதிப்படுத்தவே மறைந்து தோன்றினேன். நீங்கள் அனைவரும் என் பொருட்டு உற்றார் உறவினர்களையும் மறந்து வீடு வாசல்களையும் மறந்து என்னையே நினைத்தீர்கள். என் நினைவை தவிர வேறு நினைவு உங்களுக்கு ஏற்படவில்லை. என் நினைவில் முழுமையை அடைந்து விட்டீர்கள். நான் உங்களிடமிருந்து திடீரென்று மறைந்து என்னை விலக்கிக் கொண்ட போதிலும் உங்கள் மீது அன்பு செலுத்துவதை நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. பிரம்மதேவனின் ஆயுட்காலம் முழுவதிலும் கூட உங்கள் குற்றமற்ற தொண்டிற்கான எனது கடனை என்னால் திருப்பித் தர இயலாது. அன்பான கோபிகளே, எனக்காக உங்களுடைய நன்மை தீமைகளை விட்டுவிட்டீர்கள். எனக்காக தர்மம் அதர்மத்தை மீறினீர்கள். எனக்காக இல்லற தர்மத்தை தியாகம் செய்தீர்கள். எனக்காக உலகில் தர்மத்தை தியாகம் செய்தீர்கள். எனக்காக வேத நியதிகளை தியாகம் செய்தீர்கள். அனைத்தையும் தியாகம் செய்து எனக்காக இருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் இருந்தபோதும் எனக்காகவே இருந்தீர்கள். உங்களை விட்டு பிரிந்த பொழுதும் எனக்காகவே இருந்தீர்கள். நீங்கள் கருணையினால் உங்களிடம் பட்ட கடனில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தற்செயலாக மறைந்த பொழுது கோபியர்கள் நடந்து கொண்ட தன்மையினால் அவர்கள் நித்திய கீர்த்தி பெற்றனர். பகவானுக்கும் அவர்களுக்கும் இடையேயான பரஸ்பர அன்பு அற்புதமாக அதிகரித்தது. இதுவே கிருஷ்ணர் மற்றும் அவரது அன்பு பக்தர்களின் முழு நிறைவாகும். பிரிந்தவர்கள் கூடினால் மகிழ்ச்சிதானே? இது ஜட உணர்வு சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சி அல்ல, அந்த பரமாத்மாவோடு இணைந்தது. ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் கோபிகைகள் ஆடிய ராச நடனத்தினை பகுதி 245 முதல் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.